கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இன்றைய நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை என்பது மிக அவசியமான ஒன்றாகும். ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்று தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் போது நம்முடைய பேச்சில, நம்முடைய நடத்தையில, நாம் செய்கின்ற தொழில, ஜெபத்தில, நம்முடைய வாழ்க்கையில நாம் தாழ்மையா இருக்கும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பணத்தை குறித்து, பதவியை குறித்து, உங்க பேச்சில, உங்க நடக்கையில ஒரு நாளும் நீங்கள் பெருமை காணவே கூடாது. ஆண்டவருக்கு அது ஒரு அருவருப்பான காரியம். எத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வந்தாலும் கூட கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையுள்ள இருதயத்தோடு வாழும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் மோசேயை அழைத்து தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தின போது மோசே முதலாவது சொல்கிறான், பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்மையாக தாழ்த்தின பொழுது ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைமையில் இருக்கலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் நம்மளால் கண்டுகொள்ள முடிகிறது. மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முன்பாக அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அந்த அற்புதம் செய்த தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அது மாத்திரமல்ல, நாம் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். இப்போ நீங்க சொல்லலாம், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? என் வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருக்கிறது, என் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படி என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு பேசுவார். உங்களை குறித்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி நேர்த்தியான, சமாதானமான அவர் சித்தத்தின்படி வாழ ஆண்டவர் கிருபை செய்து உங்களை கொண்டு அநேக பெரிய காரியங்களை நிகழ்த்தி ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி உங்களை பிரகாசிக்க செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களின் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்படவும், ஜெபத்துல, பேச்சில, வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு வரும் பொழுது நாங்கள் பெருமைப்படாமல் தாழ்மையுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாழ்மப்பா. ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடவே இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உயர்வையும் மேன்மையும் காண செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரம் கூடவே இருக்கட்டும் ஆண்டவரே. அற்புதமான அதிசயமான வாழ்க்கை வாழ கிருபை தாரும் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தி அருளும் சுவாமி. வியாதியோடு காணப்படுகின்ற பல மக்கள் உண்டாப்பா. எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கின்றார்கள், எத்தனையோ பேர்கள் மரண தருவாயில் வீடுகளிலே படுத்திருக்கின்றார். ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய தயவு இறங்கட்டும் ஆண்டவரை. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால, ஆணியால் அடிக்கப்பட்ட கரத்தினால் ஆண்டவரை அவர்களை தொட்டு நீர் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்தும் ஆண்டவரை. பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் நீர்தாமே கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரை. இன்றைய தினத்தில் திருமண நாட்களை, பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் சுவாமி. இதுவரைக்கும் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன், புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது ஆண்டவரே, புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும். ஒவ்வொருவரையும் உடைய சிலுவை நல்லை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எந்த நோய் நொடிகளும் வராமல் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். அவர்கள் புது வருடத்திலே என்னென்ன காரியங்கள், என்னென்ன திட்டங்கள் எடுக்கின்றார்களோ ஒவ்வொரு காரியத்தையும் நீர் நேர்த்தியாக செய்து கொடுத்தல்லும் சுவாமி.
உம்மிடத்தில் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். குறை குற்ற யாவற்றையும் மன்னியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.